Hi, hello, வணக்கம் and welcome to This is Madison Review. இந்த மூவி ரிவ்யூவில் 2023ல் ஒரு கொரியன் சர்வைவல் மூவியாக தமிழ் டப்பிங்கோடையே வெளிவந்திருக்க த மூன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் எப்படி ஐஎஸ்ஆர்ஓன்ற ஒரு அமைப்பு இருக்கோ அதே மாதிரி கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாசா தான் நிலவில் முதல்ல கால் பதிச்சவங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்து நம்ம தான் அங்கே போய் கால் பதிச்சு அங்கே ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ப்ராஜெக்டை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு மிஷன் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபெயிலியர் ஆகி இந்த ராக்கெட் லான்ச் ஆகும்போது அது வெடிச்சு செதறிடுது. ஸோ 5 வருஷம் கழித்து 3 பேர் அதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டு இப்போ விண்ணுக்கு ஏவலான்னு சொல்லிட்டு தயாராக இருக்கும்போது இவங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூணோட ஆர்பிட்டையும் ரீச் பண்ணிடுறாங்க. அங்கே ஏற்பட்ட கொரோனல் மாஸ் எஜெக்ஷனால் அந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் அங்கேயே உயிரிழந்துடும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் மூணை போய் அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக மூணுலேயும் லேண்ட் ஆகிடுறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு சம்பவம் அவருக்கு நடக்க இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அங்கே அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கொரியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவரை மறுபடியும் உயிரோட மீட்டு வந்தாங்களா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக முதல்ல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த படம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஃபிலிம். இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியான ஹெட்செட் இருந்து அந்த படத்தை போட்டு பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சவுண்ட் டிசைனிங்கில் அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இல்லை சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை சிஜிஐ ஒர்க்குன்ட்டு எந்தலையுமே நீங்கள் ஒரு சின்ன குறைய கூட சொல்ல மாட்டீங்க. படத்தோட ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் லான்ச் ஆகும் போது அது வெடிச்சு செதறும். அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியாலிட்டியாக ரியலில் ஒரு ராக்கெட் வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த இடத்துலையே ஒரு பெட்டரான படத்தை தான் பார்க்க போகிறோன்ற ஒரு நினப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஒரு பேசிக் சர்வைவல் ஸ்டோரி தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த அதே ஒரு ஸ்டோரி தான். மூணுக்கு போயிட்டு அங்கே ஏற்படுற ஒரு ட்ரபிள்னாலும் ஹீரோக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரன்ற ஸ்டோரியை எடுத்துக்கிட்டாலும் ஆனால் ஸ்க்ரீன் பிளேயும் சரி மேக்கிங்கும் சரி அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கும் மேலே ஓடுது. ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே இந்த படம் உங்களுக்கு லேக் அடிக்காது. கடைசி வரைக்கும் உங்களை சீட் எஜ்ஜிலேயே உட்கார வச்சுருப்பாங்க. இவன் பொழைச்சி வருவானா இல்லை மாட்டானா, இவனுக்கு இதுக்கு மேலே என்னென்ன பிரச்சனைடா வரும்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தீங்கன்னா எமோஷனல் வைஸும் இந்த படம் அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணும். இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தான மூவி. உங்களுக்கு இந்த சர்வைவல் மூவிலாம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக நெகட்டிவ்னு இல்லை. ஸோ ஃப்ரீ மைண்டடாக போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மொத்தத்தில் இந்த மூன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான சர்வைவல் மூவி பிடிக்கும்னா தாராளமாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படம் எமோஷ்னலாக உங்களை நிறையவே கனெக்ட் பண்ணும். கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் எமோஷனல் வைஸ் அவ்வளோ கனெக்ட் பண்ணுது. டெக்னிக்கலாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இல்லை சிஜிஐ ஒர்க்குன்னு உங்களால் எங்கேயுமே ஒரு குறை கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவான மேக்கிங்காக இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்கும் ப்ராப்பராக இருக்குது. கொரியன்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போயுமே சினிமாவில் குறை வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்துலையும் கொஞ்சம் அடிச்சு நவுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை வீடியோ கொடுக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொன்று உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு Madison Review.